10 நாள் உற்சவம் ஆரம்பிக்க போகிறது, அல்லது 21 நாள் திருநெடுந்தாண்டகம், ரொம்ப நீளமான பெரிய திருநாள் அத்தியன உற்சவம் அது தொடங்க போகிறது. எந்த உற்சவம் ஆரம்பிக்க போகிறதுனாலும் அதற்கு முன்னாடி திருமுலை என்று நடக்கும். அதாவது உற்சவ தொடக்க விழா. அப்போது விஸ்வக்சேனர் எழுந்தருளுகிறார். அவர் வந்துதான் விழாவையே தொடங்கி வைப்பார். பெருமானுடைய உற்சவத்தை கூட விஸ்வக்சேனர் தான் ஆரம்பித்து வைக்கிறார். அப்ப நாம எந்த செயலை தொடங்கினாலும் சூத்திரவதி என்னும் தர்மபத்னியோட கூடி எத்தனையோ பரிஷத் கணங்கள், அவருடைய கணங்கள் கூட்டங்கள், அத்தனை வீரர்களோட கூடியிருக்கும் விஸ்வக்சேனரை வணங்கி கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தை தான் நாம நிச்சலுமே சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விடாமல் ஓதுகிறோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்னோபசாந்தயே யஸ்யத் விரதவக்திராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாசிரயே என்று சொல்ற மொழியோ. விஸ்வக்சேனரை வணங்கி கொண்டு மேற்கொண்டு மகாபாரதத்தில் விதுரர் திருதராஷ்டிரனுக்கு என்ன உபதேசிக்கிறார்னு பார்ப்போம். விஸ்வக்சேனரை சேவிச்சதுனாலே நமக்கு கிடைக்க வேண்டியது பெரிய நன்மை ஒன்று. அதாவது நிர்வேதம் கூடாது, அனிர்வேதம் வேணும். வெறுப்படையக்கூடாது, மனத்துயர் கூடாது, மனச்சோர்வு கூடாது, மனத்தளர்வு கூடாது. எந்த வார்த்தையில சொன்னாலும் அதுதான். மனம் சோர்வடைதல், மனம் தளர்ந்து போதல், மனம் துயர் கொள்ளுதல், இது எங்க பார்த்தாலும் இந்த கஷ்டம் நிலவுகிறது. சிறு பிள்ளையிலிருந்து வயசானவர்கள் வரைக்கும், ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும், எந்த நாட்டுக்காரர்களை போய் பார்த்தோம்னாலும் டிப்ரெஷன் என்று ரொம்ப சுலபமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம். ஆனால் அதனால துன்பப்படுபவர்களை கேட்டாதான் அந்த கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அவ ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருக்கா, ஏனோ தெரியல, அதுலேருந்து அவளை வெளியில கொண்டு வருவது கஷ்டமா இருக்கு. இந்த டிப்ரெஷன் எதனால வருது, ஏன் நமக்கு மனச்சோர்வு ஏற்படணும்னால் முதற்கண் நாலே அது டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடுறது. அப்புறம் ஆன்டி டிப்ரெசன்ட் மருந்துகள்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. அதை சாப்பிட போனோம்னா தூக்கம் வரலாம், லேசாக நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம், எப்போதும் ஒரு உறக்க நிலைக்கு இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அப்ப பக்க விளைவுகள் மருந்துக்கு அதிகமா இருக்கும் இல்லையோ. இது எதுவும் கூடாதென்றால் மனதில் பகவான் நிறைந்திருக்க வேண்டும். நல்ல பக்தி மட்டும் இருக்குன்னு வச்சுங்க, அப்ப டிப்ரெஷனை நாம ஜெயிச்சுடலாம். இது யாருக்கு வேணா வரலாம். மனத்துயர்ங்கிறது யாருக்கும் ஏற்படலாம், சோர்வு ஏற்படலாம். ஆனானப்பட்ட ஹனுமானுக்கே ஏற்பட்டது. இப்ப நாம அதைத்தான் பார்க்க போறோம். அந்த நிர்வேதத்தை வரவழைச்சுட்டோம்னால் அது வரும். வர்றத நாம தான் தடுத்து நிறுத்தி வெளியில தள்ளியாகணும். ஆனா அதை உள்ள வர விட்டுட்டு நாமே கையாலாகாத கட்டப்படுவோம். இது வரக்கூடாது, தடுக்கணும்னு நமக்கு தோணும். வந்துட்டே இருக்கு. எப்படி ஒரு பெரிய மழை கூட்ட மேகம் வந்தாலோ, ஆந்தி புயல் கிட்டக்க வரச்சேவோ, ஓ வருதே வருதே நம்ம ஓடி போயிடணுமே, நான் போக முடியாது. அது அப்படியே நம்மளை துரத்தின் வந்து நம்மளை முழுக்க மூடி நுடுறதோ இல்லையோ. அதே போலத்தான் இது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது, புயலுக்கும் அறிவு கிடையாது, அதுவும் அச்சித்து, ஜீவாத்மா இல்லை அது. அதே போல இந்த மனத்துயருக்கும் அறிவு கிடையாது, அது ஜீவன் அல்ல, அதுவும் ஒரு அச்சேதனம். அப்படி இருக்கிறச்சே அறிவிருக்கிற ஜீவாத்மா அறிவற்ற மனத்துயரை ஜெயிக்காமல் இருக்கலாமா? மனத்துயர்ங்கிறது அறிவற்ற ஜடப்பொருள். ஆனா நாம்கிற ஜீவாத்மா அறிவுடையவன். அறிவுடையவன் ஜெயிக்கணுமா, அறிவற்றது ஜெயிக்க வேண்டுமா? அதுக்கு ஒண்ணுமே யோசிக்க தெரியாது, தானே வந்து நம்மளை மூடுகிறது. அது யோசித்து வரல, நாமே தான் அதுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு, மனதுக்கே அறிவு கிடையாது. ஆத்மா கையில் இருக்கிற ஒரு கருவிதான் மனது. அந்த மனம் துயர் கொள்ளுகிறது என்றால் எப்படி கொள்ளும்? இந்த கடிகாரம் முன்னாடி வச்சிருக்கே, கடிகாரம் மணி காட்டுகிறது என்று சொல்றோம். மணி காட்டும்படிக்கு ஒரு மனிதன் அத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். அது என்ன தானே மணி காட்டுமா? இப்ப நான் அதை தப்பா வச்சுட்டேன், தப்பா தான் மணி காட்டும். இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணுகிறது, கேமரா ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணல, கேமரா ஒழுங்கா ரெக்கார்ட் பண்றதுன்னா சொல்றமே, அதுக்கு எப்படி தெரியும்? முதல்ல அறிவு உண்டா அதுக்கு ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணதுக்கும்? முதல்ல ஒழுங்குனாலே என்னன்னு தெரியாதே. கொடுக்கப்பட்ட வேலையத்தான் அதுக்கு செய்யறதுக்கு தெரியும். அதுவும் எப்படி கொடுக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணியிருக்கோம். இதுல என்ன லென்ஸ் வைக்கணும், என்ன ப்ரோக்ராம் வைக்கணும், என்ன பட்டன் அழுத்தணும், என்ன ரெசல்யூஷன் இருக்கணும், நாம என்ன டிஃபைன் பண்ணி கொடுக்குறோமோ அதை செய்ய போறது. அதே போல இந்த கடிகாரத்துக்கு நாம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது காட்ட போறது.
இதை வேகமாக வச்சுட்டோம்னா வேகமாக ஓட போகிறது, குறைச்சலாக வச்சோம்னா மெதுவாக ஓட போகிறது. அதே போலத்தான் இந்த மனம். நாமத்தை எப்படி பழக்குகிறோமோ அப்படிதான் ஒரு பழக்கம். நம்ம விட மனத்துக்கு வலிமை அதிகம் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். நாம்கிற ஆத்மாவுக்குத்தான் எல்லாத்த விட வலிமை. ஆத்மாவை விட வலிமை படைத்தவர், அறிவுடையவர் ஒத்தரே ஒத்தர் பகவான் தான். ஆத்மாவை தவிர ஏனைய எந்த பொருளால், அது சூப்பர் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அது எத்தனையோ பெரிய பெரிய விண்கலன்களெல்லாம் ஏவறதுக்கு அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் பண்ணிட்டாலே, அதுவா கூட இருக்கட்டும், எல்லாம் ஆத்மாவனுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கு முன்னால் உரை போட காணாது. இது ஆன்மீகத்துல பேசுறது மட்டுமல்ல, நீங்க சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டீங்கனாலும் அது எப்படி மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு ஞானம் வருமா? நாங்க பார்த்து கண்டுபிடிச்சு என்ன ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கோமோ அதைத்தான் அது பேசும். ஆக நன்னா புரிஞ்சுப்போம். மனத்துயர் தானாக வராது, நாம் இடம் கொடுத்தால் தான் வரும். மனத்துயர் ஜீவாத்மாவை வென்றுவிட முடியாது. ஜீவாத்மா தான் மனச்சோர்வை வெல்ல வேண்டும். ஏன்னா மனம்ங்கிறது நம்ம கையில் இருக்கிற ஒரு கருவி. நாம பயன்படுத்துறோம். பேனாவை வச்சுட்டு எழுதுறோம், கையாலே தூக்குகிறோம், காலாலே நடக்கிறோம், கண்ணாலே பார்க்கிறோம், வாயாலே பேசுகிறோம், மனத்தாலே நினைக்கிறோம். அவ்வளவுதான் மனத்துக்கு மதிப்பே தவிர மனம்ங்கிறது ஒரு காரணம், அது ஒரு கருவி. அந்த கருவியை வைத்துக்கொண்டு நினைக்க பயன்பட வேண்டும். அந்த கருவி நமக்கு அடங்கித்தான் இருக்கணுமே தவிர கருவி நம்மளை தாண்டி படுத்துனா, காரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுன்னு ஓட்டின்னு இருக்கோம், திடீர்னு மாற்றிக்கிட்டு எதான ஆச்சு, ஃபெயில்யூர், பிரேக் ஃபெயில்யூர்னுட்டா கண்டபடி போய் மோதின்னு விடுற சொல்லியோ, அதை நம்ம அலோவ் பண்ணாமல் அந்த கண்ட்ரோல்டு டிரைவிங் வேணும். அதே போலத்தான் இந்த மனம். அதை நாம நம்முடைய கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆத்மாதான் கண்ட்ரோலர், மனம்தான் த கண்ட்ரோல்டு. கண்ட்ரோல் பண்ணப்படுவது தான் மனம், கண்ட்ரோல் பண்றவர் தான் ஜீவாத்மா. அதனால மனச்சோர்வு ஏற்படுறதுனால் நம்முடைய கண்ட்ரோல்லையே இல்லாத மனச்சோர்வு வர முடியாதுன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். ஏன்னா ஒரு மனுஷன் என்னால் ஜெயிக்க முடியும்னு நினைச்சாலே ஒழிய அவர் ஜெயிக்கவே மாட்டார். என்னை விட வலியவர்னு ஒருத்தரை முதல்ல புரிஞ்சுனுட்டா அப்ப அடிக்கிறதுக்கு கை ஓங்கச்சேவே கை வலிக்கும். ரொம்ப பெரிய மல்ல யுத்த வீரர் ஒருத்தர் வந்து நிற்கிறார், நான் இவ்வளவு மெலீசா போய் நிற்கிறேன், அவரை பார்த்த உடனே எனக்கு நடுக்க வந்துட போறது. இல்லை இல்லை, நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமா சண்டை போடும்னா. நான் முதல்ல அவரை பார்த்தாலே தெரியுறதே அவர் தான் ஜெயிக்க போறா, அவர் தான் வலியவர்னுட்டு. அதே போல மனம் ஆத்மா இந்த ரெண்டும் இருக்கும்போது நாம நம்ம விட மனம் வலிமையானதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்ல, அதுக்கு அறிவு கிடையாது, ஆற்றல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற ஒரு சிறு கருவி. எப்படி கையும் காலும் மூக்கும் நாக்குமோ அதே போலத்தான் மனம். அந்த மனத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுனுட்டோம்னால் அது சோர்வடையாது. இரண்டாவது, மனம் சோர்வடையட்டும், அடையாத போகட்டும். அது கண்டபடிக்கு ஓட பார்க்கிறதோ இல்லையோ, அந்த மனம் ஓடாமல் இருக்கிறதுக்கு, சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு வழி அது எப்போதும் பெருமானை பற்றி சிந்தித்து கொண்டிருத்தல், நல்ல விஷயத்தை பற்றி சிந்தித்தல். மனம்ங்கிறது ஒரு கருவின்னு பார்த்துட்டோம். அந்த கருவியை தீயதிலேயே பயன்படுத்தியிருந்தோம்னால் அதுக்கே தான் அது பழகி போயிடும். அந்த கருவியை நல்லத்திலேயே பயன்படுத்தியிருந்தோம்னா அந்த நல்லதுக்கு பழக ஆரம்பிச்சிடும். யாரை எப்படி குற்றம் நினைக்கலாம், அவா எப்படி கெட்டு போயிடணும்னு நினைக்கலாம், என்னென்ன மாதிரி உலகத்தை கெடுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், அண்ட வீட்டுக்காரர், உறவு வீட்டுக்காரர் இவாளை கெடுக்கிறதுக்கு எப்படி திட்டம் போடலாம், இதெல்லாம் இந்த மனசு நினைச்சிருந்ததுன்னா அப்ப அழுக்கிலேயே பட்டு இருக்கோம் இல்லையோ. ஒரு பொருளை எந்த இடத்தில் வைக்கிறோமோ அந்த தூசி தானே அதன் பேர்ல ஏறும். இப்போ நான் ஒரு கத்தி வச்சுருக்கேன், பழத்தை நறுக்கி சாப்பிடணும். அந்த கத்தி அழகா தொடச்சு உரையில போட்டு கிச்சன்ல அதனுடைய ஷெல்ஃப்ல வச்சிருந்தா எப்போ வேணா எடுத்து உபயோகப்படுத்தலாம். நான் அது எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல போட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே துருப்பிடிச்சு போயிடாதா? அதனாலே அந்த கருவியை எங்க வைக்கிறோங்கிறது முக்கியம். மனமென்னும் கருவியை கண்ட இடத்துல போட்டு வச்சு தாழ்ந்த விஷயத்தை பத்தியே நினைத்து கொண்டிருக்க சொன்னால் அது தாழ்ந்து துருப்பிடிச்சு போயிடும். அதை பகவானை பற்றியே நினைத்து கொண்டிருக்க சொன்னால் அது தன்னடையே உயர ஆரம்பிக்கிறது. அப்ப மனச்சோர்வுக்கு இது இரண்டாவது வழி பார்த்தோம். முதல் வழி, நாம் அதை ஜெயிக்க முடியும் மனசே, இந்த உறுதி வேணும். இரண்டாவது, இந்த மனது பெருமானிடத்தில் ஈடுபடுத்தப்பட வேண்டும், உயர்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். இது இரண்டாவது தேவை. இப்ப ஸ்லோகத்துக்கு வருவோம். ஆக மனத்துயர், மனச்சோர்வு என்பது அது இன்றியமையாதது, வந்தே தீரும் என்று கொள்ள வேண்டாம். யோசித்து பாருங்க. சாதாரணமா துயரம்ங்கிறது யார் படணும்? பணம் இல்லாதவா, வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லாதவர்கள், படிப்பில்லாதவா, வேலை இல்லாதவா, இவ தானே படணும். ஆனா என்னமோ தெரியாது, அந்த நிலையில இருக்கிற மனுஷர்களிடத்தே, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவாளிடத்தே டிப்ரெஷன் வருதுன்னா நம்ம கேள்விப்படுறதே இல்லை.
ஆனா நன்னா சம்பாதிச்சு கோட்டீஸ்வரலா இருக்கார் பாருங்க, அவதான் பாதி பேர் டிப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்லிட்டு இருக்கா. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர்களே டிப்ரெஷன் சொன்னா அப்ப நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன்லாம் என்ன சொல்ல போறார்? அவர் முதல்ல அவருக்கு ஏன் இந்த மாதிரி டிப்ரெஷன் வர்றதில்லை தெரியுமோ? சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறதுனால ஓடி ஓடி சம்பாதிச்சு அந்த வேளை குடும்பத்தை காப்பாத்துறதுலயே மனசு ஈடுபட்டுடுறது பாருங்க. அதனால முதல்ல டிப்ரெஸ் ஆகிறதுக்கு அதுக்கு நேரமே இல்லை. ஆனா எல்லா நல்லது நமக்கு கிடைச்சிருந்துட்டு ஆனா அந்த மனசு ஃப்ரீயா இருக்கிற மனசு. இப்ப மனசுக்கு வேலை எப்ப அதிகமாகும்? ஒரு வேளையும் சம்பாதிக்கணுமே, வேலைக்கு போகணுமே, குழந்தை குட்டிகளை காப்பாற்றணுமே என்றிருந்தா அந்த கவலையில் இருந்துரும். மனம் ஃபுல்லி எங்கேஜ்டு, அந்த கவலையே இல்லை. பணம் நன்னா இருக்கு, எல்லாம் 4 வேலைக்காரர்கள்லாம் இருக்கா, கார் இருக்கு, டிரைவர் இருக்கு, போக்குவரத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப மனம் ரொம்ப ஃப்ரீ. ஆனா அப்ப அது ஃப்ரீயா இருக்கிற மனசு பெரிய டெவில் இல்லையாது. அதை எதுலையும் ஒழுங்கா ஈடுபடுத்தாத போயிட்டோம்னால் அது கண்டதை நினைச்சு சுத்தி 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 ஒரு ரேல் போல் மாதிரி சுத்தி சுத்தி கணத்துக்குள்ள சிக்கிக்கிற மாதிரி டிப்ரெஷன்ல சிக்கினுடுறது. அதனால மனம் ஃப்ரீயா இருக்கிற மனசை ஒழுங்கானத்தில் ஈடுபடுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒழுங்கானதுன்னு ஒன்னே ஒண்ணு, நல்ல நற்பணிகளில் ஈடுபடலாம், அதே சோசியல் சர்வீஸ்ல ஈடுபடலாம், பக்தர்களுக்கு சர்வ் பண்ணலாம், பகவானுக்கு சர்வ் பண்ணலாம். ஒண்ணுமில்லை, தியானித்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கலாம். மனத்தை சரியான இடத்துல செலுத்தாமல் நாம் என்னமோ ஏமாற்றப்பட்டுட்டோம், நாம் என்னமோ ஒதுக்கப்பட்டுட்டோம், நாம் தனி மனிதன் ஆயிட்டோம், தனிமை வாட்டுகிறது. ஒத்தனுமே தனி மனுஷன் இல்லை. தனி மனுஷன்கிறது நாம ஆக்கிண்டாத்தான் உண்டு. இப்போ ஒரே சட்டுன்னு பார்ப்போமே, ஒரு பள்ளிக்கூடம் ஏழை குழந்தைகளுக்காக பாதுகாப்பாகம்னு வச்சுங்க. நான் தனி மனுஷன், யாரும் என்னை விட்டுட்டு போயிட்டா, அப்பா அம்மா பரமுதிச்சிட்டா, இயற்கை இதியாச்சு, அண்ணன் தம்பிகளோட சண்டை, யாரும் இல்லை, எனக்கு கல்யாணமே ஆகலை, ஏதோ நிலைமைன்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு ஒரே டிப்ரெஷன் வந்துடும் இல்லையோ? இந்த மாதிரி தனியாக போட்டோமே, கெட்ட பழக்கங்கள்லாம் வந்துடும், எல்லாத்தையும் சிக்கிறேன். ஒன்றும் வேண்டாம், நித்தியம் கார்த்தால கிளம்பி 9 மணிக்கு அந்த காப்பகத்துக்கு போவோம். சிறு குழந்தைகள் பல பேர், நம்ம ஆள் ஆனதை நாள் முழுக்க உழைப்போம். ராத்திரி திரும்ப 7 மணிக்கு வந்தோம், ஹாப்பியாக இருப்போம். ஒரு கட்டமும் இருக்காது, ஒரு டிப்ரெஷனும் வராது. மனம் சரியான இடத்தில் ஈடுபடுத்தப்படாதது தான் மனத்துயருக்கே காரணம். அது சோர்வு ஏற்படுறதோ துயர் ஏற்படுறதோ நமக்கு கொஞ்ச நேரம் கிடைக்கிறதா, அதுக்குள்ள நல்ல புஸ்தகங்களை எடுத்து வச்சுன்னு படிக்க பார்க்கணும். டைம் இருக்கே, அந்த டைம் பொன் போன்றதல்லவா? அப்ப அந்த பொன்னான நேரத்தை பெரியோர்களுடைய திருவாக்கு, ரிஷிகள் என்ன சொல்லியிருக்கார்கள், ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்கா, நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கார்கள், இதை நினைத்த வாழ்க்கை உயரத்தானே போறது. இதை விட்டுட்டு எத்தத்தையோ கேட்டுண்டு எத்தத்தையோ படிச்சுண்டு எப்படியோ பொழுது செலவழிப்பதில் என்ன லாபம் சொல்லுங்க? இதெல்லாம் மனம் சோர்வடையத்திற்கு வழிவகுக்கும். மனம் உயர உயர போகணும்னால் ஆத்மாவை பற்றியும் பகவானை பற்றியும் தான் நினைக்க வேண்டும். இது மனச்சோர்வின் அடிப்படை. கண்டிப்பா இதுக்கு என்ன வழி, என்னென்ன கஷ்டங்கள்லாம் இதுல வர்றதுன்னு சொல்ல போறார். ஒரு அறிவிப்பு. நவராத்திரி உபன்யாசம் சென்னை மாம்பலத்தில் ஏற்பாடாகி உள்ளது. செப்டம்பர் 30, அக்டோபர் 1, 2, 3 ஆகிய 4 நாட்களும் ஸ்ரீ ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவில் மாலை 7 மணிக்கு உபன்யாசம். தலைப்பு அனைவருக்கும் பிடித்தது, ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி. மாம்பலம் வாசிகளும் சென்னை வாசிகளும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். பாரதத்தில் தர்மம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். போய் அண்ணாச்சி கடையில இருந்து 1/4 கிலோ கருப்பு புளியும் மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வா, சரியா? போ. 1/4 கிலோ கருப்பு புளி, 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுடா. 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுடா. 1/4 கிலோ கருப்பு புளி மச்சி, 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுடா. டாவா அண்ணா, 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுனா 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூள். இந்த மாதிரி பசங்க உங்க வீட்லயும் இருப்பாங்க, அவங்கள இங்க அனுப்பி விடுங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண உங்க வயசு 6ல இருந்து 14க்குள்ள இருக்கணும். உங்க குரலை சிடி இல்லைன்னா கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி பயோடேட்டாவோட உங்க போன் நம்பரையும் சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3, விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34.
ஸ்லோலி தெய்வீக அனுபவம். தீபம் சுகந்த திரவியங்கள் அடங்கிய பூஜைக்கான விளக்கேற்றும் எண்ணெய். அம்மா, கடவுள் இருக்கலேனா? இதுல இளநீர் எப்படி வந்திருக்கும்? உன்னை எப்போது யாரு பாத்துப்பா? கடவுள் இருக்கிறார். சைக்கிள் பியூர் அகர்பத்திகள். சந்தோஷம் சிங்கிள் டிஜிட் சேதாரம். இது எங்கும் இல்லாத ஆஃபர். இனிமேல் இதுதான் சூப்பர். மும்பை, கல்கத்தா ஆன்டிக் மற்றும் குந்தன் நகைகளுக்கு வேஸ்டேஜ் ஜஸ்ட் 29%. லலிதா ஜுவல்லரி, சென்னை அண்ட் மதுரை. So வேஸ்டேஜ்ல உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நெஞ்சுக்குள் சந்தோஷம் தக் தக், உயிரெல்லாம் உற்சாகம் தக் தக். SVS பாரதத்தில் தர்மம் இணைந்து வழங்குபவர்கள் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். பிரகாஷம் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு உங்களையும் என்னையும் என் பொண்ணையும் எல்லாரையும் வாழ வச்சிட்டு இருக்கான். ராணி ஜாமீன்ல இருந்து வெளியில வந்து புது சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கா. சுனாமிய நேரிடுறது எப்படின்னு ஒவ்வொருத்தரும் கதி கலங்கி நிக்கணும். ராணிய நீ எதிர்க்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நீ எதிர்க்கணும். ராணிக்கு நான் தாண்டி தளபதி. சன்ஃபீஸ் குக்கீஸ் வழங்கும் மகாராணி இன்று மாலை 6:30க்கு உங்கள் விஜய். சன்ஃபீஸ்ட் குக்கீஸ் ஒவ்வொரு பைட்டிலும் பொன் சிரிப்பு. இணைந்து வழங்குபவர்கள் டோட்டல் குவார்ட்ஸ் கார் இன்ஜின் ஆயில், ஆல் அவுட், முத்தூர் ஃபின்காப் மற்றும் பவர் டிடர்ஜென்ட் பவுடர். பாரதத்தின் தர்மம் தொடர்கிறது. நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது மனச்சோர்வாலே நம் உருவம் கெடுமாம், நமக்கு இருக்கிற பலம் கட்டுப்படுமா, அறிவு கட்டுப்படுமா, வியாதி வந்துடுமாம். ரொம்ப ஜாகிரதையாருன்னு சொல்றார். பார்ப்போம். பக்தி கடவுளுடன்